வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எதுக்கு சேம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு. ஸோ இது வந்து லிஸ்ட்டுக்கும் இதுவும் சேம், கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து நம்ம இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம் ஃபார் லிஸ்ட்டு. டிக்ஷனரியில் வந்து இந்த ஓப்பன் கேலிபரிஸ் அண்டு க்ளோஸ் இந்த இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு, வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இதில் கிடையாது. அதுக்கப்புறம் என்னென்னா லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸு 1, 2, 3, அந்த மாதிரி சம்திங் போடுவோம். இங்கே வந்து டிக்ஷனரியில் இந்த இதை போட்டுட்டு இதுக்குள்ளே என்ன அடிப்போம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சம்திங் காட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த கோலன் போட்டு நம்ம இங்கே என்ன கொடுக்கோமோ அது வந்து நம்ம பிரிண்ட் ஆகிற இடத்துல பிரிண்ட் ஆகும். ஐ மீன் காட் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ஷனரியில் ஒரு இண்டெக்ஸாக நம்ம காட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா 45 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலான்னா காட் இஸ் லவ் இஸ் காட் சம்திங் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லி அடித்தோம் அப்படின்னா கோலனில் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி சம்திங் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்பேன். இதுக்கு அடுத்து என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன், அதான் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமான இதுக்கே போகிறோம். இது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஐடியலி 2 ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன டிக்ஷனரி வந்து ஓப்பன் பண்ண போகிறோம், அதாவது க்ரியேட் பண்ண போகிறோம். டிக்ஷனரி மீன்ஸ் லைப்ரரி சம்திங் எது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இது வரணும்னா நம்ம இப்படி செய்யணும். இதில் தான் போட்டிருப்போம் serial.print அந்த மாதிரி சம்திங், அதெல்லாமே ஒரு டிக்ஷனரி மாதிரி தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன போட போகிறேன் அப்படின்னா சொன்ன மாதிரி காட் அதே போட்டுக்கலாம். கோலனில் லவ் இல்லை என்ன வேணால் போட்டுக்கலாம். நம்பர் கோலனில் ஒரு 48 சம்திங் ஏதாச்சும் போட்டுக்கலாம். அண்ட் தென் சாரி ஃபோன் போட்டுட்டு அதோட ரேட் எழுதலாம். ஒரு 10,000 சம்திங் ஏதாச்சும் போட்டுக்கலாம். ஃபோனில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு அரே கிரியேட் பண்ணலாம். சாம்சங்கு விவோ, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கோலன் யூஸ் பண்ணணும். கோலன் மீன்ஸ் சாரி ஓப்போ. ஸோ இங்கே இது கமா பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கமா மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து ஒரு டிக்ஷனரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இந்த இதை காப்பி பண்ணி அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு கோட் அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ இதை ரன் பண்ணுறேன். டிக்ஷனரி அப்படின்னே சேவ் பண்ணுறேன். ஸோ எரர் இருக்கிறது
ஓகே கொடுத்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட் போடுங்க. மோஸ்ட்லி இதனாலையும் எரர் வந்து அக்கர் ஆகுது. அண்டு அதே மாதிரி இங்கே வந்து மேலே கொடுத்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட் அதை வந்து குறிச்சிடுங்க. சரி, நான் அதை மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் சேவ் பண்ணிட்டு இது பண்ணுறேன். லவ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் கார்டுக்கு என்ன கொடுத்துருக்கணும் அதே தான் அங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த செமிகோலன் கோலனுக்கு இந்த சைடு உள்ளது பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்பரை கொடுக்கேன். இப்போ ரன் பண்ணலாம். 48. ஸோ இப்போ ஃபோன் இதை கொடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த 3மே பிரிண்ட் ஆகுது. ஃபோன்லேயே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அரே 0 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். சாம்சங் வந்து 0ல் இருக்குது. ஸோ 0 1 2 2 கொடுப்போம். ஓப்போ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இது ஐ மீன் டிக்ஷனரிஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ மறந்துடாதீங்க, இந்த இதை வந்து கீழே போட வேண்டாம். மேலே அந்த ஈக்குவல் டு பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பேஸ் சம்திங் ஏதாச்சும் விட்டுக்கோங்க. நோ ப்ராப்ளம். இதில் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து ஒரு ஸ்ட்ரிங் தட்ஸ் ஆல். அண்ட் தென் கோலனுக்கு எடுத்து நம்பர் ஸ்ட்ரிங் அரே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டெல் அப்படின்னா டெலீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், டெலீட் காட். சாரி, டிக்ஷனரி வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ணணும். காட். ஸோ இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா டிக்ஷனரி அந்த ஃபுல்லாக பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ வெறுமனையாக டிக்ஷனரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அதை காட்டிடுறேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் இதை கூட காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி வரிசையாக பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த இதை மறுபடியும் இது பண்ணிட்டு பண்ணலாம், டெலீட் பண்ணிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படியே டெலீட் ஆயிடுச்சு. ஸோ கார்டை டெலீட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலீட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் வந்து ஒரு சென்டென்ஸை அப்படியே தூக்கிடும். அண்ட் தென் ரிமூவ் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்குது. அதாவது ஃபோன் வந்து ஒரு அரேவாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அரேல நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணோமோ அது எல்லாத்தையும் இப்போ இங்கேயும் பண்ணலாம். ஸோ இங்கே இது சின்டாக்ஸ் அந்த ப்ராக்கெட் போட்டுட்டு ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணனா இந்த 3மே பிரிண்ட் ஆகும். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாட் ரிமூவ் ப்ராக்கெட்டில் என்ன இதை ரிமூவ் பண்ண போகிறோமோ அதை கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபோன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோன்னா இது எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த அரே வந்து இது வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ திஸ் மென்ஷன் திஸ். ஸோ திஸ் அரேலேருந்து ரிமூவ் ஓப்போ, தட்ஸ் ஆல். இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ரிமூவ் ஆகிருச்சு. ரிமூவ் ஆனதுக்காக நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாம்சங் விவோ மட்டும்தான் இருக்குது. ஓப்போ அந்த ஃபோன் வந்து போயிடுச்சு. ஸோ இங்கே நன் அப்படிங்கிறது என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே நன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதை பிரிண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது வந்து பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி அப் அண்ட் ஷார்ட் அந்த மாதிரி எதை வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஷார்ட் கொடுப்போமே, ஷார்ட். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்டில் வந்து இந்த அறையில் இருக்கிறத அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணும், தட்ஸ் ஆல். இப்போ வந்து F5 கொடுத்து ரன் பண்ணலாம். இந்த இதை மட்டும் தான் ஷார்ட் பண்ணும், வேறு எதையுமே ஷார்ட் பண்ணாது. தட்ஸ் ஆல், திஸ் ஒன், தட்ஸ் ஆல். ஸோ OSV அந்த மேனரில் வந்து ஆல்ஃபபெட்டிக் மேனரில் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை தூக்கி விட்டுட்டு காட்
காடுக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் போடுங்க. ஸோ இப்போ வந்து லவ் அப்படிங்கிறத வந்து இது குறிக்குது. அப்பர் இதை மட்டும் போடுங்க. ஸோ லவ் அப்படிங்கிறது வந்து அப்பர் கேஸில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல். இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கில் என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம், அண்ட் தென் லிஸ்ட்டில் என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம், அது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லோயர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே எல்லாமே அப்பர் கேஸில் இப்போ நான் இங்கேருந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். லோவா அப்படிங்கிறது எல்லாமே லோவரில் மாறிடும். அதே மாதிரி நம்ம எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நம்ம ஸ்ட்ரிங்கில் என்ன யூஸ் பண்ணோமோ அந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷனும் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து இது 0, இது 1, இது 2, இது 3. ஸோ இப்போ 3 அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணலாம். இ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து லிஸ்ட்டு, இது வந்து ஸ்ட்ரிங். ஸோ ரெண்டுலேயும் சேம் மேனரில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங்காக நமக்கு வேல்யூ கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக் வேல்யூஸ் வந்து நம்ம கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். 48 நான் ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட்டுக்கு பதிலாக இது வந்து வேல் சீக்வல் டு டிக்ஷனரியில் வந்து நம்பர் எடுத்திருக்கேன். பிரிண்ட்டு மை புக் ரேட் பிரிண்ட்ல வந்து மை பென் ரேட் இஸ் அப்படின்னு போட்டுட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு நம்பர் அப்படின்னு சொல்லி வேல் அப்படின்னு சொல்லி அடிச்சேன்னா எரர் வந்து அக்கர் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா எரர் காட்டும். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் அப்படிங்கிறது வந்து இன்டீஜர். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி str அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இப்படி போட்டோன்னா இப்போ இது வந்து ஸ்ட்ரிங். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மை ரேட் இஸ் 48. ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடித்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பரை, அதாவது சீக்ரெட்டாக ஏதாச்சும் சொல்லணும், அந்த மாதிரி தட் மீன்ஸ் ஈஸியாக சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். ஸோ நம்ம காட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம அங்கே உள்ள என்ன கொடுத்துருக்கோங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ கிரியேட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.